அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. சமூக அக்கறைங்கிற ஒரு தலைப்பில் சில விஷயங்களை நாம் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்குது, செய்ய வேண்டிய கட்டாயத்துலையும் இருக்கிறோம். காரணம், இந்த சமூகத்தில் நாமும் ஒரு பங்கு, நமக்கும் ஒரு பங்கு இருக்குது. இன்றைக்கி பொது இடங்களாக இருக்கட்டும், அக்கம் பக்கத்து வீடுகளாக இருக்கட்டும், அல்லது ரோட்டில் இருக்கட்டும், எங்கே வேணால் நம்ம போகிறோம் வர்றோம், நிறைய இடங்களில் சாலைகளில் பார்க்குறோம், எத்தனையோ அசம்பாவிதங்கள் நடக்குது. இப்போது இந்த சமூகத்தில் நமக்கும் ஒரு பங்கு இருக்குது. நம்மளால் முடிஞ்சதை நம்ம செய்யணும். ஏன்னா ஒவ்வொரு மனிதனையும் இறைவன் ஒரு தகுதியோடும் ஒரு திறமையோடும் தான் இறைவன் படைத்திருக்கிறான். எந்த ஒரு மனுஷனுக்கும் திறமை இல்லாமல் கிடையாது. எல்லா மனுஷனுக்கும் ஒரு திறமை உண்டு. ஆனால் அது நமக்கு தெரியாமல் இருக்கும். நம்மளால் என்ன முடியுமோ அதை நம்ம செய்யணும். இந்த சமூகத்துக்கு நம்ம பங்களிக்கணும். உதாரணத்துக்கு, இப்போ ரோட்டில் போகிறோம், ஒரு கல்லோ ஒரு குச்சியோ ஒரு இலையோ ஒரு கொத்தோ கிடக்குது. நம்மளால் முடியும் அதை நகர்த்தி போடுறதுக்கு, நகர்த்தி போட்டுட்டு போகணும். அதே மாதிரி ஒரு வயசானவர் வர்றாரு, ஒரு வெயிட்டான சாமான் கிடக்குது, தூக்க முடியல, தூக்கி விடுங்கிறாரு, தூக்கி விடணும். இந்த மாதிரி சின்ன சின்ன நம்மளால் என்னென்ன சின்ன சின்ன உதவிகள் செய்ய முடியுமோ இதையெல்லாம் நாம் கண்ணுக்கு தெரிகிற மாதிரி கஷ்டப்படும்போது பார்த்துட்டு போகக்கூடாது. சில பேர் இருக்காங்க, ரோட்டில் கல் கிடக்கும், கொஞ்சம் ஓரமாக தான் கிடக்கும், இன்னும் கொஞ்சம் ஓரமாக தள்ளி விட்டு போனால் பொதுமக்கள் நல்லா இருப்பாங்க. ஆனால் வேணுக்குன்னு தள்ளி விட்டு போவான், நடு ரோட்டில் தள்ளி விட்டு போவான். ஓரமாக கிடந்தாலாவது 4-5 பேர் தட்டி விட்டுருப்பாங்க, நடுவில் போட்டு 40 பேர் கீழே விழுகிற மாதிரி பண்ணிட்டு போயிடுவான். இந்த மாதிரி இருக்கிறாங்க. இப்போ நிறைய இடங்களில் பார்க்குறோம், ஒரு வீட்டில் ஒரு அம்மா கேட்குது, கீழே விழுந்துச்சுப்பா, துணி எடுத்து கொடுப்பான்னு. அந்த பையன் எடுத்து கொடுக்கல. ஒரு பையன் அந்த பையன் போனவன் எடுத்து கொடுக்கல, முறைச்சி வேறு பார்க்குறான். ஏன்கிட்டயே நீ வேலை சொல்கிறியா அப்படிங்கிற மாதிரி முறைச்சி வேறு பார்க்குறான். இப்படி இருக்கிறாங்க. அப்போது நம்மளால் என்ன பங்களிப்பு, இந்த சமூகத்திற்கு நம்மளுடைய பங்களிப்பு என்ன? குறைந்தபட்ச பங்களிப்பாவது நம்மளுடைய பங்களிப்பாக இருக்கணும். ஒரு அன்றாட வாழ்க்கையில் குறைந்தபட்சம் சின்ன சின்ன உதவிகளாவது நாம் பிறருக்கு செய்யணும். இதை நம்ம லைஃப்பில் கடைபிடிக்கணும். நம்மகிட்ட இருக்கிற திறமைகள் என்னவோ, சிலருக்கு பேச்சாற்றல் இருக்கும், சிலருக்கு எழுத்தாற்றல் இருக்கும், சிலருக்கு உடல் ஆற்றல் இருக்கும். அவங்கவுங்கள்ட்ட இருக்கிற அந்த ஆற்றலை பயன்படுத்தி இந்த சமூகத்திற்கான நம்மளுடைய பங்களிப்பை நாம் கண்டிப்பாக செஞ்சே ஆகணும். நிறைய இடங்கள் பார்க்குறோம், இப்போ வரிசைகள் எல்லாம் யாரும் நிற்கிறதே கிடையாது. வரிசையில் நிற்கணும்னாலே அவங்க கோவம் பொத்துக்கிட்டு வருது. ரேஷன் கடையில் நிற்க முடியாது, கடைகளில் போய் நிற்க முடியாது, ஒரு டிக்கெட் வாங்க போக முடியாது, பஸ் ஸ்டாண்டுக்கு போக முடியாது. எங்கே போனாலும் அவசர அவசரம் போகணும், வேகமாக போகணும், வேகமாக வாங்கிடணும், முதல்ல நமக்கு கிடைச்சிடணும், முதல்ல நான் வாங்கிடணும், முதல்ல போய் நான் உட்காந்துடணும், முதல்ல எனக்கு. எல்லாத்துலேயுமே அவசரம் 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 அவசரம், அடித்து புரண்டுன்னு வர்றான். எங்கேயுமே பொறுமை வேணும். இரக்க குணம் இயற்கையிலே நமக்கு இருக்க வேண்டும். நம்ம கொஞ்சம் கரடு முரடான ஆளாக இருந்தோம்னா நாம் இரக்க குணத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோம், நம்மகிட்ட யாரும் கனிவாக பணிவாக இருந்தால் நமக்கு பிடிக்குது. ஆனால் நம்ம மட்டும் கரடு முரடாக இருப்போம்னா எப்படியாது? இப்போ நம்மளும் கனிவாக இருந்த பழகிக்கணும். நம்மகிட்ட உள்ள ஆற்றல் என்ன நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், கவிஞர்கள் 2 பேர் இருக்கிறாங்க, தலை சிறந்த கவிஞர்கள். அவங்கள்ட்ட உள்ள ஆற்றல் கவி ஆற்றல். இந்த அழகான வார்த்தைகளை பிரயோகப்படுத்தி இந்த சமூக அக்கறைக்கு அவங்களால முடிஞ்ச ஒரு பங்களிப்பை, சின்ன சின்ன பங்களிப்பை கொடுக்குறாங்க. சும்மா ஒரு கோட்டிங் தான் சொல்கிறேன். உதாரணத்துக்கு கவியரசர் கண்ணதாசன் எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு பொருளாதார கொள்கையை சொல்லுவார். அப்படி இல்லைன்னா இந்த இங்கே நடக்கிற சின்ன சின்ன அவலங்களை பூரா அழகாக தன்னுடைய வார்த்தைகளில் சொல்லுவாங்க. ஒரு பையன் தூங்குறான், தொட்டில் தூங்குற பையனை பார்த்துட்டு கவிதை எழுதுறாரு. அவனை எழுப்பாதீர் அப்படியே தூங்கட்டும், ஆழ்ந்த துயிலினிலே அமைதியினை காணட்டும். அன்பு குழந்தையவன், அரையாண்டு செல்வனவன், இப்போது தூங்குவதே சுகமான தூக்கம், அவன் அப்படியே தூங்கட்டும், அவனை எழுப்பாதீர். கண்ணை விழித்திருந்த காசினியை பார்க்குங்கால் எங்கெங்கே அடிவிடுமோ, என்ன துயர் வருமோ, காதல் வருமோ, காதலுக்கு தடை வருமோ, மோதல் வருமோ, முறைகிடுவார் துணை வருமோ, நலமிறந்த பெண் ஒருத்தி நாயகியாய் வருவாரோ, நன்றி கிட்ட நண்பர்கள் தான் நாட்புறமும் சூழ்வாரோ, செய்ய தொழில் வருமோ, திண்டாட்டம்தான் வருமோ,
வெயில் அழைத்து வரும் வியர்வையிலே நீராடி ஐயா பசி என்று அலைகின்ற நிலை வருமோ, என்ன வரும் என்று யார் அறிவார்? அவனை எடுப்பாதீர், அப்படியே தூங்கட்டும். கோடிக்கு அதிபதி என குறையாது வந்தாலும், நாட்டுக்கே தலைவன் என்ற நல்வாழ்வு பெற்றாலும், பாழ்பழங்கள் உண்டாலும், அவன் வீட்டு மாட்டுக்கும் கூட மரியாதை கிடைத்தாலும், சொத்துள்ள காரணத்தால் தூக்கம் பிடிக்காது, அவனை எடுப்பாதீர், அப்படியே தூங்கட்டும். பூ போல தூங்குகிறான், பூமியில் உள்ளதையெல்லாம் பார்க்காமல் தூங்குகிறான், பாவிகளை எல்லாம் சேராமல் தூங்குகிறான், அவனை எடுப்பாதீர், அப்படியே போகட்டும் என்ற ஒரு நெடிய கவிதை. அது போகுது ஒரு கவிதை. ஆனால் இங்கே நடக்கிற அவலங்களை பூரா அவர்கள்ட்ட இருக்க திறமையை அவங்க பயன்படுத்தி சமூக அவலங்களை சொல்கிறாங்க. அதே மாதிரி வைரமுத்து சொல்கிறார். வைரமுத்து எப்படி சொல்கிறாரு? ஒரு தாய் தன்னுடைய மகளை பார்த்து எழுதுகிற கவிதை. எப்படி? இன்னைக்கு அவசர காலமாக இருக்குது, வீட்டில் ஒரு சம்பாத்தியம் பத்தலை, 2 பேர் சம்பாதிச்சா தான் வண்டி ஓடும், இல்லைன்னா வண்டி ஓடாது. அப்போ அந்த அம்மாக்கு என்ன செய்யற? வேலைக்கு போகிறான். இந்த வேலைக்கு போகிற அம்மாவுக்கும் அந்த மகளுக்கும் நடக்கிற இந்த சமூக அவலத்தை அழகாக தன்னுடைய கவிதையில் பதிவு செய்கிறார். சோலைக்கு பிறந்தவளே, சுத்தமுள்ள தாமரையே, வேலைக்கு போகின்றேன், வெண்ணிலவே கண்ணுறங்கு. அலுவலகம் விட்டு அம்மா வரும் வரைக்கும் கேசட்டில் தாலாட்டு கேட்டபடி கண்ணுறங்கு. 9 மணி ஆனால் உன் அப்பா உனக்கு சொந்தம் இல்லை, 9:30க்கு உன் அம்மா சொந்தம் இல்லை. ஆயாவும் தொலைக்காட்சி அசதியிலே தூங்கிவிட்டால் தூக்கத்தை தவிர துணைக்கு வர யாரும் இல்லை. 20ஆம் நூற்றாண்டில் என் கருவில் வந்தவளே, இதுதான் கெதி என்று இன்னமுதே கண்ணுறங்கு. தூரத்தில் இருந்தாலும் தூயவளே, உன் தொட்டில் ஓரத்தில் என் நினைவு ஓடி வரும் கண்ணுறங்கு. பேருந்தில் நசுங்கி பிதுங்குகின்ற வேளையிலும், எடை கொஞ்சம் இழந்து இறங்குகின்ற வேளையிலும், கோப்புக்குள் மூழ்கி குடியிருக்கும் வேளையிலும், பூ போல முன்முகம் புறப்பட்டு வரும் கண்ணே கண்ணுறங்கு. தந்தை வந்து கொஞ்சுவதாய், தாய்மடியில் தூங்குவதாய், கண்ணான கண்மணியே கனவு கண்டு நீ உறங்கு. புட்டிப்பால் குறையவில்லை, பொம்மைக்கும் பஞ்சமில்லை, தாய்ப்பாலும் தாயும் இன்றி தங்கமுனக்கென்ன குறை. மாலையிலே ஓடி வந்து மல்லிகையே உனை அணைத்தால் சுரக்காத மார்பும் சுரக்கும் அடி கண்ணுறங்கு. தாலாட்டு பாட்டில் தளிரேனி தூங்கிவிட்டால் கோலாட்டம் ஆட கொண்டவர்க்கு ஆசை வரும், உறவுக்கு தடையாக ஓவென்று அலராமல் இரவுக்கு மிச்சம் வைத்து இப்போது நீ உறங்கு. தாய் என்று காட்டுவதற்கும் தழுவி எடுப்பதற்கும் ஞாயிற்றுக்கிழமை வரும் நல்லவரே கண்ணுறங்கு. ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் பிள்ளைய கொஞ்சம் முடியும், வேற நல்ல பிள்ளைய நான் பார்க்க முடியாது. ஆயா டிவி, இப்போ பூரா மொபைல் வந்துருச்சு. பிள்ளைங்களுக்கு அம்மா பரவாயில்ல பரவாயில்ல மொபைல் வேணும். இப்போ காலத்தின் இந்த அவசர கால சூழ்நிலையை, இந்த அவல நிலைகளை தன்னுடைய எழுத்துக்கள் மூலமா அவர்கள்ட்ட இருக்கிற திறமையை கொண்டு அவர்களும் இந்த சமூக அவலங்களை சொல்கிறாங்க. அவர்களால் முடிஞ்ச உதவியை செய்கிறாங்க. தாம் செய்ய வேண்டும். நாம் மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் பிறருக்கு குறைந்தபட்ச உபகாரமாவது நம்ம இருக்கணும், புத்திரமாக இருந்துடக்கூடாது. பொருளாதார கூட கண்ணாசி எப்படி சொல்லுவார்? தன்னுடைய மனைவி குண்டா இருப்பாங்களாம், அதை கூட அழகாக சொல்லுவார். அதோ பார் அடுத்த வீட்டு அன்னத்தை, அவளோ சந்தையிலே வாங்கி வந்த முருங்கைக்காய் மாதிரி, நீயோ அவளோ முந்தா நாள் வாங்கி வந்த முருங்கைக்காய் மாதிரி, நீயோ சந்தையிலே வாங்கி வந்த ஜாதி பரங்கிக்காய் மாதிரி. அங்கங்கள் அங்கங்கே பெருத்து விட்டால் அழகு கடைகளுக்கே பங்கம் வந்து விடுவது போல் செல்வம் ஓரிடத்தை சேருவதனால் என்னாலும் தொல்லையடின்னு சொன்னார். அப்போ நம்ம பார்க்குறோம வயசான ஒரு அம்மா, 2 காலும் இல்லாத ஒரு சகோதரன், சகோதரத்தில் பார்த்த ஒரு காணொலியில் 2 காலும் இல்லாத ஒரு சகோதரன் ரோட்டில் நிற்கிறான். அவனை பக்கத்தில் ஒரு அம்மா நிற்கிறாங்க, ஒரு வயசான அம்மா. அவங்களால வேகமாக நடக்க முடியாது, அவங்க தயங்கி நிற்கிறாங்க. நிறைய நடுவில் ரோடு இருக்குது, வேகமாக வண்டி போகுது வருது. இந்த அவசர நிலையை பார்க்குறான் அந்த சகோதரன். 2 காலும் இல்லை, 2 கையிலும் கட்ட வச்சுருக்கான் அந்த சகோதரன். அவன் பார்த்துட்டு என்ன செய்யறான்? அவனுக்கு போக வேண்டிய இடம் இந்த பக்கம், ஆனால் அவன் போகலை. இந்த அம்மாவோட அவநிலையை பார்த்துட்டு அந்த 2 கட்டையும் வச்சுக்கிட்டு குறுக்க மெதுவாக அவன் ரோட்டில் நடக்கிறான். அவனோடு சேர்ந்து அந்த அம்மாவும் நடக்கிறாங்க மெதுவாக, இவனும் மெதுவாக நடக்கிறான். அவர் கொண்டு ரோடை கிராஸ் பண்ணி விடுறான். அப்போது இந்த உடல் ஊனமுற்ற 2 காலும் இல்லாத இந்த சகோதரனுக்கு உள்ள இந்த இரக்க குணம் நமக்கு இருக்கக்கூடாது. இரக்க குணம் கண்டிப்பாக இருக்கணும். இல்லைன்னா
நாம் ஒரு நல்ல மனிதனாகவே இருக்க முடியாது. அதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யர்ஹமில்லாஹு மன் லா யர்ஹமின் நாஸ். மனிதர்கள் மீது இரக்கம் காட்டாதவன் மீது இறைவன் இரக்கம் காட்டுவதில்லைன்னு சொன்னாங்க. அப்போ குறைந்தபட்சம் நாம் பிறருக்கு என்னவா இருக்கணும்? உதவியாக இருக்கணும். இந்த சமூகத்திற்கு நாம் அக்கறை உள்ள ஒரு மனிதனாக நாம் வாழணும். இன்ஷா அல்லாஹ். அதுபோல சின்ன சின்ன விஷயங்களில் கூட மற்றவருக்கு உதவியாக இருக்கக்கூடிய நல்ல மனிதர்களாக உங்களையும் என்னையும் இறைவன் ஆக்கி அருள் புரிவானாக.